கைகூப்பிய நிலையில் இருப்பவராக நாம் பார்க்கிறோம். இதை விட ஒரு சரண்டர் சொல்றதுக்கு வேற என்ன தத்துவம் வேணும்? ஆஞ்சநேயர் கை கூப்பிய நிலையில இருக்கிறத நம்ம தரிசிப்போம். நல்லா கவனிச்சு பாருங்க. கை கூப்பிய நிலையில இருக்காருன்னா என்ன அர்த்தம்? ராமர்கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. உன்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற மாதிரி ராமர்கிட்ட சரணடைந்தேன். அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயன், ஹனுமன், எத்தனையோ பெயர்கள் திருநாமங்கள் ஆஞ்சநேயருக்கு இருக்கே. எல்லாத்தையும் விட முக்கியமான திருநாமம் என்ன தெரியுமா? ராஜராஜ சோழனுக்கு எத்தனையோ பேர் உண்டுங்க. ஆனா அதையெல்லாம் ராஜராஜ சோழன் வாழ்க அப்படின்லாம், மாமன்னன் ராஜராஜன் வாழ்க, சோழ பெருந்தகை வாழ்க, இதையெல்லாம் தாண்டி அந்த மாமன்னன் ராஜராஜ சோழன் இருக்கான்ல, அந்த ராஜராஜ சோழன் எதுல சந்தோஷம் அடைஞ்சான் தெரியுமாமா? கல்வெட்டு சொல்லுதுங்க. சிவபாத